ராகு கேது பயிற்சி சர்ப்ப கிரகங்களோட பயிற்சி மே மாசம் 18ஆம் தேதி நடக்க போகுது. அதாவது ராகு விஷப்பாம்பு மீனராசியிலிருந்து கும்பராசிக்கு வரப்போறாரு. கேது விஷமற்ற பாம்பு, ஒரு தண்ணி பாம்பு அப்படின்னு வச்சுக்கலாம். அவர் கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு வரப்போறாரு. அதாவது காலசக்கரத்தோட லாப வீட்டுக்கு 11வது வீட்டுக்கு, காலபுருஷனுக்கு 11வது வீட்டுக்கு விஷப்பாம்பு ராகு வரார். அப்படிங்கறதால எல்லா ராசிக்காரர்களுக்குமே ராகு கொடுக்கக்கூடிய ஒரு பொன்னான வாய்ப்பு, இது கடைசி வாய்ப்பு அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். ஏன்னா இன்னும் 18 வருஷம் ஆகும் இந்த காலபுருஷனோட 11வது வீட்டுக்கு ராகு வர்றதுக்கு. அப்படிங்கறதால இது ஒரு பெரிய பொன்னான வாய்ப்பு, கடைசி வாய்ப்பு, மிகப்பெரிய யோகம் அப்படிங்கிறது இந்த 1.5 வருஷ காலகட்டத்தில் உங்களுக்கு வரும். அதனால வீடியோவை கொஞ்சம் தயவு செய்து நிதானமா கேளுங்க. மேசராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த ராகு கேதுக்களோட பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களோட ராசிக்கு 12வது வீட்டுல ராகு இருந்துட்டு இப்ப 11வது வீட்டுக்கு போக போறாரு. அது மாதிரி கேது பாத்தீங்கன்னா 6வது வீட்டுல இருந்துட்டு 5வது வீட்டுக்கு வர போறாரு. என்னைக்கு நடக்குது ஜோசியர் அப்படின்னு கேட்டீங்கன்னா 2025 மே மாசம் 18ஆம் தேதி. 1.5 வருஷத்துக்கு இவங்க அங்கதான் இருப்பாங்க. இந்த கிரகங்களுக்கு வக்ரம் அதிசாரம் இது எல்லாம் கிடையாதுங்கிறதால 1.5 வருஷத்துக்கு இதே நிலைப்பாடு அப்படிங்கிறது தான். அதாவது மேசராசிக்காரர்களுக்கு 2025 அப்படின்னு எடுத்துக்கிட்டவங்க பூரா என்ன சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 7.5 சனி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குரு போய் 3ஆம் இடத்துல மறைஞ்சிடுறார். இந்த 2 வருட கிரகங்களுமே ஒரு மோசமான இடத்துக்கு தான் போகுது. லாபஸ்தானத்துல சனி இருந்தப்ப 10 ரூபா கொடுக்கல. இப்ப நீங்க இந்த வீடியோ கேட்கறப்ப இருக்கிறாரு, மார்ச்ல தான் மாற போறாரு. அது மாதிரி தனஸ்தானத்துல குரு இருக்காரு. அதாவது சனி குரு 2 பேருமே காசு கொடுக்குற இடத்துல இருந்தாங்க. ஆனா கேது 12ல இருந்துகிட்டு பணம் வருதுப்பா, ஆனா எங்க போகுதுன்னு தெரியலப்பா, கடன் தான்ப்பா இருக்கு, ஆனா அந்த கடன் போகவே மாட்டேங்குதுப்பா, நானும் 10 ரூபா சம்பாரிச்சுலாம் பாக்குறேன், ஆனா மறுபடியும் கடன் வாங்குற மாதிரி தான் இருக்கு, ஒரு கடனை இந்த மாசம் அடைச்சு போடுறேன், அப்பாடா நிம்மதி அப்படின்னு பார்த்தா அடுத்த மாசம் கடன் வாங்க வேண்டிய மாதிரி ஒரு சூழல் வந்துருது. அப்ப இந்த சனியும் குருவும் கொடுத்தத ராகு விரயம் பண்ணிட்டாரு. ராகு பாத்தீங்கன்னா அதீத தைரியம் அப்படிங்கறத கொடுப்பாரு. அந்த அதீத தைரியம் என்ன பண்ணிருக்கும் தெரியுங்களா, நம்மள இந்த 12ஆம் இடத்துல உட்காந்துக்கிட்டு ராகு செலவு பண்றா பாத்துக்கோ, என்ன கடன் தானே வாங்கடா அடைச்சிக்கோ, இந்த மாதிரி தேவையில்லாத தைரியத்தை கொடுத்துட்டு போயிருப்பாரு, இந்த குருட்டு தைரியம் அப்படிங்கிறது. அப்ப நம்ம என்ன பண்ணிருப்போம், நம்ம தகுதிக்கு மீறி ஒரு செலவு வருதுன்னா சரி பார்த்துக்கலாம், கையில இருந்தா 10 ரூபா செலவு பண்ணி, இல்லையா கடை வாங்கி 10 ரூபா செலவு பண்ணிட்டு போ அப்படின்னு கண்ணா பண்ணான்னு செலவு பண்ண வச்சிருப்பாரு. அப்புறம் முழிச்சு பார்த்தா கடன் 2 லட்சம் தேறி இருக்கும். என்னடா இது, சாதாரணமா 5-10 கடன் வாங்கியா 2 லட்சம் வந்துருச்சு அப்படிங்கிற அளவுக்கு நம்மளே யோசிக்க வச்சிருவாரு. நண்பர்கள் வகையிலே வாங்கின காசை கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு சில வார்த்தைகளை விட்டுருவாங்க. இது என்னடா இது பெரிய நலியா இருக்கே அப்படின்னு, நட்பே கெட்டு போச்சுங்கிற மாதிரி இருக்கும். அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஜாமீன் ஜவாப்தாரியாருக்காக போட்டு வச்சுட்டு அதுலேயும் பிரச்சனைகள் அப்படிங்கிறத சந்திச்சிருப்பீங்க. இதான் இந்த ராகு 12ஆம் இடத்துல இருந்து செஞ்சது. இப்போ 11ஆவது இடத்துக்கு ராகு போறார். இந்த ராகு 11ஆவது இடத்துக்கு போறார் அப்படின்னா சாதாரணமாக போல. ராகு கேது பயிற்சிக்கு முன்னாடியே குரு பயிற்சி ஆயிடுது இல்லையா, குருவோட பார்வை அப்படிங்கிறது கும்பத்தில் இருக்கிற ராகு மேல விழுவும். அப்ப ராகு புனிதப்பட்டு தான் உங்களோட ராசிக்கு லாப வீட்டுக்கு போறார், சாதாரணமா போல, புனிதப்பட்டு போறார் ராகு. அப்ப இந்த ராகு 11ஆவது வீட்டுக்கு போனார்னா என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சம்பந்தமே இல்லாத அந்நிய மொழி பேசுறவங்க, அந்நிய மதத்துக்காரர்கள், அந்நிய மாநிலத்துக்காரர்கள், இந்த மாதிரி நமக்கு சம்பந்தம் இல்லாத நபர்களால 10 ரூபா சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கும். சில பேர் வெளிநாடு போகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கிளம்பி ஓடி போங்க, தப்பு கிடையாது. ஏன்னா 7.5 சனி இருக்கு, விரைய சனி இருக்கிற காலகட்டத்தில் பிரிஞ்சு போயிட்டோம் அப்படின்னா விரயம் கட்டுப்பாட்டுக்குள்ள வரும். இந்த ராகு வெளிநாட்டு வருமானத்தையும் கொடுப்பாரு. அப்படிங்கிறதால கண்ணை மூடிக்கிட்டு நீங்க ஓடி போயிடலாம். அது மாதிரி இந்த கருப்பு பாம்பு அப்படிங்கிற ராகு வியாபாரத்தை அப்படி தூக்கி நிப்பாட்டுவார். பொன் பொருள் சேர்க்கை கிடைக்கும், ராஜ சன்மானம் அப்படிங்கிறது கிடைக்கும், அரசு வகையில பாராட்டுக்கள் விருதுகள் எல்லாம் கிடைக்கலாம். ஒரு அரசாங்க ஊழியராக இருக்கேன் அப்படின்னா ஒரு வீரதீர செயல் புரிந்தமைக்கான விருது, ஒரு பொது சேவை செய்ததற்கான விருது, இந்த மாதிரி அரசாங்கத்தால கௌரவிக்கப்படுவீங்க. அது மாதிரி ஒரு இடத்துல வேலை செய்யறீங்க அப்படின்னா உங்களுக்கு மேல்மட்ட அதிகாரிகள் உங்களை கௌரவிப்பாங்க. அந்த அளவுக்கு 4 பக்கத்துல இருந்தும் உங்களோட கௌரவமும் புகழும் அந்தஸ்தும் உயர்ந்துகிட்டே இருக்கும். காசு பணத்துக்கும் 10 ரூபா பஞ்சம் இருக்காது. விரயத்துல சனி இருந்துகிட்டே விரயத்தை கொடுத்துக்கிட்டே இருந்தாலும் லாப வீட்டுல ராகு இருந்துகிட்டு லாபத்தை கொடுப்பாரு. ஏன்னா ராகுவுக்கு சொந்த வீடு அப்படிங்கிறது கிடையாது. அவர் கும்பராசியில யார் வீட்டுல போய் உட்காந்துருக்காரு, சனியோட வீட்டுல உட்காந்துருக்காரு. அப்ப உங்களுக்கு ஒரே நேரத்துல லாப சனியும் விரய சனியும் இருக்கிற கணக்கு தான். ஏன்னா ராகு சனி மாதிரி தான் செயல்பட போறாரு. அப்படிங்கிறதால உங்களுக்கு லாப வீட்லயும் சனி,
விரைய வீட்லையும் சனி அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். அப்போ வர்ற செலவுகள் எல்லாமே சுப செலவுகள் அப்படிங்கிறதா இருக்கும். அதுக்குண்டான காசு பணம்ங்கிறதும் இருக்கும். நல்லா சொல்கிறேன் கேட்டுங்க, உங்களை சும்மா முக அலங்காரத்துக்காக புகழணும்னு கிடையாது. இந்த 1.5 வருஷ காலகட்டத்தில் சொந்த வீடு கட்டி விடுவீங்க, எழுதி தரேன். 1.5 வருஷ காலகட்டத்தில் சொந்த வீடு அமையும், சொந்தமாக ஒரு நிலம் வாங்கலாம், சொந்தமாக ஒரு வண்டி வாகனம் வாங்கலாம், சொந்தமாக ஒரு தொழில் தொடங்கலாம். இன்னொருத்தன்ட்ட வேலை செஞ்சுட்டு இருக்கேன், காலங்காலமாக வந்து அடிமை தொழில் பார்த்துட்டு இருக்கேன், சொந்த தொழில் தொடங்கணும், எத்தனை நாளைக்கு தான் அடுத்தவனுக்கு வேலை செய்கிறது, ஒரு சொந்த பந்த கல்யாண வீட்டு விசேஷங்களுக்கு கூட போக முடியல, அர்ஜென்ட்டுக்கு லீவு கேட்டால் தரமாட்டேங்கிறாங்க. இப்படி இருந்த நிலைமை மாற சொந்த தொழில் தொடங்கணும் அப்படின்னு ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்தவங்களுக்கு இப்போ அந்த பிராப்தம் அப்படிங்கிறது கிடைக்கும். ராகு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கர்ம வினைகளை செயல்படுத்தக்கூடியவர். கிட்டத்தட்ட சனி மாதிரி தான். சனி வந்து உங்களோட நடப்பு கர்ம வினைகளை செய்வார். ராகு பூர்வ புண்ணியத்தெல்லாம், அதாவது 4 பாட்டம் முப்பாட்டங்காலத்து கர்ம வினைகளை கொண்டாடுவார். இப்போ பாட்டம் முப்பாட்டங்காலத்திலலாம் பார்த்தீங்கன்னா மனிதர்களுக்குள்ள விரோதம் குரோதங்கிறதெல்லாம் கிடையாது. எல்லாருமே நல்ல மனிதர்களாக தான் இருந்திருப்பாங்க. இந்த காலகட்டத்தில் தான் அடுத்தவனுக்கு எடுக்கிறது எப்படி, அடுத்தவனை போட்டு கொடுக்கறது எப்படி, ஒருத்தன் முன்னுக்கு வந்தான்னா இவன் ஏதோ குறுக்கு வழியில் சம்பாரிச்சிட்டான்னு புரணி பேசுகிற வரைக்கும் இந்த காலம்தான். அந்த காலகட்டத்தில் நேர்மையின்பாலில் கர்ம வினைகளை கடைபிடிச்சு தர்ம வழியில் வாழ்ந்தவங்க தான் நம்ம முன்னோர்கள். அப்படிப்பட்ட முன்னோர்களோட புண்ணியத்தை பூரா ராகு குரு பார்வையால் புனிதப்பட்டிருக்கிறதால உங்களுக்கு சேர்க்க போகிறார். அப்போ 7 ஜென்ம புண்ணியம் அப்படிங்கிறது மேசராசிக்காரர்களுக்கு கிடைக்க போகுது. அது மாதிரி லாப வீட்டில் ராகு இருக்கும்போது திருமணம் செய்யலாம், திருமணம் நடக்கும். சுப விரய செலவுகள், ஏன்னா 12ஆம் இடத்துல 7.5 சனி தொடங்கியிருக்காரு அப்படிங்கிறப்ப சுப விரய செலவுகளை கொடுப்பார். திருமணம் செய்யலாம், பெண்கள் ருதுவாகக்கூடிய சடங்கு நடக்கும், பிள்ளைகளுக்கு திருமணம் செய்யலாம், சொந்த தொழில் பண்ணலாம். கையில் 10 ரூபா காசு பணம் வச்சிருக்க கூடாது. காசாக வச்சிருந்தா விரைய செலவு வரும். ஒரு நகை வாங்கி போடு, நட்டு வாங்கி போடு, மண் வாங்கி போடு, மனம் வாங்கி போடு, வீடு கட்டி போடு. இந்த மாதிரி செலவுகள் அப்படிங்கிறத தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டே வரலாம். அப்படி ஒரு அற்புதமான யோக பலன்கள் இந்த ராகுவால் உங்களுக்கு கிடைக்க போகுது. அதுமாரி கேது அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா ஞானக்காரகன். ராசிக்கு 5வது வீட்டில் வரார். ஒரு பட்டற்ற தன்மையை கொடுப்பார். எப்படி கொடுப்பார் அப்படின்னா, பூர்வீக சொத்து இருக்கும், அது மாதிரிலாம் எனக்கு நம்பிக்கை இல்லைடா, சொத்துலாம் என்ன பெரிய சொத்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உழைக்கணும்னு தான் நினைப்பீங்க. நம்மகிட்ட 10 ரூபா இருக்கு, அது போதும், என்ன பெரிய பூர்வீக சொத்து வந்து நம்மளை தாங்கிற போகுது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆளுங்க. சில பேர் என்ன நினைப்பாங்க, எத்தனையோ பேர் சொத்தே இல்லாதவங்களும் பிழைக்கலையா, நம்ம மட்டும் இந்த சொத்தை வச்சுட்டு பிழைக்க போறோமா, ஒரு அண்ணன் தம்பி உள்ள வல்லடி வழக்கு வந்ததுன்னா, ஒரு பங்காளிகளுக்குள்ள கேஸ் வந்ததுன்னா, நடக்கட்டும் நடக்கிறப்படி, நம்ம எவனும் கெடுதல் நினைக்கல, இந்த கேஸுக்காக எல்லாம் துரத்திட்டாலே முடியாது, வரட்டும் பார்த்துக்குவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பட்டற்ற தன்மை, ஒரு துறவி மனப்பான்மை அப்படிங்கிறத கொடுப்பாரு. ஆனால் அதுக்காக நீங்க நேரத்தை செலவு பண்ணீங்கன்னா, கேது ஞானகாரகன், உங்களுக்குள்ள 100 வக்கீலோட சிந்தனை கிடைக்கும். இந்த கேஸை இப்படிதான் முடிக்கணும்னு அசால்ட்டா அவன் 50 நாள் கோர்ட்டு கலைஞ்சிட்டு இருப்பான், நீங்க 5 நிமிஷத்துல போய் வேலையை முடிச்சு கேஸை ஜெயிச்சுட்டு வந்துடுவீங்க. அப்படி ஒரு அதீத புத்தியை கொடுப்பார். இப்ப 5ஆம் இடத்துல, அதாவது புத்திரஸ்தானத்திலையும் கேது வராருங்கிறதால பிள்ளைகளோட கல்வி அப்படிங்கிறது உச்சத்தை தொடும். படிக்காத பிள்ளைங்க கூட நல்லா படிப்பாங்க, பேர் வாங்கி கொடுப்பாங்க. பிள்ளைகளை நினைச்சு நாம பெருமைப்படலாம். பெரிய நிறுவனத்தில் வேலை கிடைக்கும். அது மாதிரி நீங்க வேலை செய்யற இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அந்த நிறுவனத்தோட வளர்ச்சியே நீங்க தான் அப்படிங்கிற மாதிரி பேர் எடுப்பீங்க. இவன் இல்லைன்னா இந்த ஆபீஸ் இல்லடா அப்படிங்கிற அளவுக்கு. முக்கியமான சிக்கலான பிரச்சனைக்கெல்லாம் ரொம்ப எளிதா தீர்வு சொல்லுவீங்க. 4 பேரை உங்களை கூப்பிட்டு கேட்பாங்க, அவன் சொன்னான்னா கரெக்டா இருக்கும்டா ஒரு முடிவு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு மக்கள் மத்தியிலையும் சொந்த பந்த மத்தியிலையும் சக அலுவலக ஊழியர்கள் மத்தியிலையும் உங்களோட சொல்லுக்கு செல்வாக்கு பெருகும். அந்த அளவுக்கு இந்த சர்ப்ப கிரகங்கள் அதி அற்புதமான மாற்றம் அப்படிங்கிறத உங்களுக்கு கொண்டாந்து கொடுக்க போகுது. இதை பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா வாழ்க்கையில செட்டில் ஆயிடலாம். ராகு கேதுக்களுக்கு பரிகாரமே தேவையில்லை, அப்படி ஒரு அற்புதமான இடத்துல இருக்காங்க. இவ்வளவு நாளா விரைய வீட்டில் இருந்துட்டு உங்களுக்கு தொல்லைகளை கொடுத்துக்கிட்டு இருந்த ராகு லாப வீட்டுக்கு போக போறார். இப்ப ராகு கேது பெயர்ச்சிக்கு முன்னாடி, அதாவது மே 18க்கு முன்னாடி ஒரு தடவை திருநாகேஸ்வரம் போய் ராகு பகவானை வணங்கிட்டு வாங்க, கீழப்பெரும்பள்ளம் போய் கேது பகவானை வணங்கிட்டு வாங்க. முடிஞ்சவங்க உங்களோட குலதெய்வ கோவில்ல இருக்கிற பாம்பு புற்றுக்கு கற்பூரம் ஏற்றி வணங்கி வாங்க. காளகஸ்திக்கு முடிஞ்சவங்க ஒரு தடவை போயிட்டு வாங்க. அதே மாதிரி செவ்வாய்க்கிழமை ராகுகால நேரத்தில் துர்க்கை அம்மனுக்கு தீபம், எலுமிச்சை தீபம் ஏற்றி அரளிப்பூ மாலை சாத்தி வணங்கி வாங்க. இந்த சர்ப்ப கிரகங்களோட பயிற்சி உங்களுக்கு அதி அற்புதமான வளர்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மேசராசிக்காரர்கள் 7.5 சனியை பார்த்து பயப்பட வேண்டாம். ஏன்னா சனி வீட்டில் ராகு உட்காந்து லாபசனி போலவே அவரும் செயல்பட போறார். அப்படிங்கிறதால 7.5 சனி உங்களை பெருசா பாதிக்காது, சிறப்பாகவே இருக்கும். மேசராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.